புலம்பிக்கிட்டே இருக்க? உங்க அண்ணனை பேச சொல்லுவோம். அத்தை சரின்னு தான் சொல்லுவாங்க. என்ன பூமாரி, நேத்து நான் அவ்வளவு அடி வாங்கியும் அம்மா சரின்னு சொல்லுவாங்க நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அண்ணன் பேசினாலும் காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க சொல்றதான் செய்யணும், நடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு. கண்டிப்பா அதை மாத்தவே முடியாது. சரி, அப்பனா என்னதான் பண்ணலாங்கிற? அதான் எனக்கும் தெரியல. ஹாசினி, பேசாம தமிழ்ல அவங்க குடும்பத்தோட பொண்ணு கேட்டு வர சொல்லு. தமிழையும் சரி அவங்க குடும்பத்தையும் சரி பார்த்தா அத்தைக்கு பிடிக்கும். அப்புறம் என்ன ஏதுன்னு பேசிக்கலாம். என்ன பேச சொல்ற? ஏற்கனவே தமிழ் வீட்டுல பொண்ணதான் பாத்துட்டேல, வாடா அங்க போய் பொண்ணு பேசுவோம், கல்யாணம் பண்ணலாம்னு சொல்றாங்களா. அவங்க இங்க வந்து ஒருவேளை அம்மாவுக்கும் பிடிச்சிச்சு, அவங்களுக்கும் சரின்னு சொல்லிட்டாங்கன்னா அடுத்து உடனே கல்யாணம்னு சொல்லுவாங்க. நல்ல விஷயம் தானே. எது நல்ல விஷயம்? என்னாலலாம் கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது. இங்க பாரு பூமாரி, குறைஞ்சது 4 வருஷமாவது ஆகும். இன்னும் என் படிப்பு 2 வருஷம் இருக்கு. அப்புறம் 2 வருஷம் நான் வேலை பார்க்கணும். அப்புறம் தான் கல்யாணம். அது வரைக்கும் யார் வந்து சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். ஹாசினி, நீ சொல்றது ஓகே, ஆனா இதே என்ன தமிழுக்கும் இருக்கணுமே. தமிழ்கிட்ட சொல்லிட்டேன், 4 வருஷம் முடிஞ்சா வெயிட் பண்ணு, இல்ல வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போன்னு சொல்லியாச்சு. எல்லாரும் இருக்கிற எழுப்புக்கெல்லாம் என்னால வர முடியாது. என் லைஃப் நான் இஷ்டப்படி தான் பண்ணுவேன். சரிதான். என்னாச்சு? இல்ல, அப்பனா இப்ப என்னதான் பண்ணலாங்கிற? அம்மா என்ன காலேஜ் போக வேண்டாம்னு சொன்னாங்க. இப்ப நான் காலேஜ் போகணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ நீயும் அண்ணனும் சேர்ந்து பண்ணுங்க. சரிதாமா, அப்பனா உன் லவ் அதையும் சேர்ந்து தான் பேசுங்க. நான் மட்டும் இல்ல, தமிழும் என்ன நினைச்சிட்டான். திடீர்னு மாட்டே முடியாதுன்னு சொல்ல முடியாது. அம்மா கிட்ட தமிழை பத்தியும் பேசுங்க. சரிதான். பூமாரி, ஒன்னு நம்பிதான் இருக்கேன். எனக்கு தமிழும் ஓகே ஆகணும், நான் காலேஜ் போறதும் ஓகே ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலாம் யோசி. என்ன யோசிக்கணும்? டேய் அண்ணா, நீ என்ன கூட பிறந்தவனா? ஏமா என்னாச்சு? நேத்து அம்மாட்ட எவ்வளவு அடி வாங்கினேன் தெரியுமா? அதுவும் விளக்கமாத்த கொண்டு. உனக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணேன். எடுத்து என்ன ஏதுன்னு கேட்டியானா? விடு பாப்பா, இதெல்லாம் நம்ம சின்ன பிள்ளையில அடி வாங்கினது. திரும்ப இவ்வளவு நாள் கழிச்சு அடி வாங்கியிருக்கோம், இதெல்லாம் ஒரு பெருமை. ஏறுமா மாதிரி பேசாதனா. நீயும் அம்மாட்ட அடி வாங்கிக்கணும், அப்ப உனக்கு தெரியும். நேத்து ஒரே அசிங்கமா போச்சுனா. சரி விடுடா, நம்ம அம்மா தானே. ஹாசினி, அதையே நினைச்சு ஃபீல் பண்ணாத. அதெல்லாம் ஃபீல் பண்ணல. என்னோட ஃபீலிங்கே இப்ப நான் காலேஜுக்கு போகணும். அதுக்குதான் எழுந்த உடனே அம்மாட்ட பேசுவோன்னு பார்த்தா கடுகடுன்னு நிக்கிறாங்க. அம்மான்னு கூப்பிட்டேன், பயங்கரமா என்னடான்னு கத்துறாங்க. அதுக்காக அப்படியே விட்டுற போறியா? ஏதாவது பண்ணனா? என்ன பண்ணலாம்? என்ன இப்படி யோசிக்கிறீங்க? ஏதாவது ஒண்ணு செய்யுங்க. படிக்கிற பிள்ளை வீட்ல இருக்க முடியுமா? தாமா யோசிக்கிறேன். அம்மா பேசினாலே பேச்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இத பத்தி தான் பேசுவான்னு. பேச்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? அது எப்படி? இந்த ஐடியா சூப்பர். ஹே, இப்படி பண்ணா என்ன? எப்படி? என்னங்க, செம்ம யோசனை. அத்தை வாயாலேவும் ஹாசினி காலேஜ் போகட்டும், தமிழே ஹாசினிக்கு ஓகேன்னு சொல்ல வைக்கணும். அது எப்படி முடியும்? அதுக்கு தான் ஒரு ஐடியா. என்ன? இப்ப நம்ம 2 பேரும் அத்தை கிட்ட பேச போறோம். நான் பேசினாலே கடிக்கிறாங்க, நீயும் கூட சேர்ந்து பேசினா அவ்வளவுதான். அதுக்கு தாங்க ஒரு புது யோசனை. அதான் என்னன்னு சொல்லு. அது நீ இங்க உள்ள இருந்தே கேளு. நானும் ராஜு மாமாவும் போய் பேசிட்டு வரோம். ஓகேவா? என்னடி பேச போற, அத சொல்லு. அது ஒண்ணு இல்லங்க, நான் என்ன சொன்னாலும் நீங்க கோபப்படக்கூடாது, சரி சரின்னு கேட்கணும். என்னம்மா சொல்ற? அது அப்படிதான். வாங்க வாங்க போய் பேசலாம். என்னன்னு சொல்லு, அப்பதான் நானும் வந்து பேச முடியும். அதெல்லாம் அங்க போய் யோசனை பண்ணி பேசுறதா. வாங்க. சரிதான், இன்னைக்கு ஒரு புது பிரச்சனையை கிளப்ப போற. இந்த பூமாரியால பிரச்சனை வராது, பிரச்சனை சரியாதான் போகும். சரிதான். அண்ணா போனா பூமாரி சொல்றத கேளு. அவ என்ன சொல்றாளோ கொஞ்ச நேரத்துக்கு சரி சரின்னு தலையாட்டி கேளுனா. ப்ளீஸ்னா, எனக்காக. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நான் பூம் பூம் மாடு மாதிரி இருக்கணும். இது கூட நல்லா இருக்கே, அப்படியே இரு. என்னங்க இப்படிலாம் சொல்லாதீங்க, அடி வாங்குவீங்க. அந்த ஒண்ணுதான் நடக்கல, இனி அதுவும் நடக்கதான் போகுது. வா போவோம். ஹாசினி, நீ இங்கே இரு. ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட். ரொம்ப முக்கியம். போனா போறேமா, போறேன். அம்மா ஏன் இப்படி பண்றாங்க? மாப்பிள்ள யாருங்கறதையும் மாத்தி சொல்றாங்க. ஏன் இப்படி பண்றாங்க? நான் அந்த அளவுக்கு அவங்களுக்கு வேண்டாதவளா போயிட்டேன். ஒரு மனநலம் பாதிச்சவனுக்கு போய் என்ன கட்டி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இத உடனே சக்தி அண்ணாட்ட சொல்லணும். சக்தி அண்ணா, சக்தி அண்ணா, அண்ணா. நெல்லுடி. அம்மா, நான் உனக்கு என்னம்மா பாவம் பண்ணேன்? ஏன் இப்படி பண்ற? நான் என்னடி பண்ணேன்? எனக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பாத்திருக்கியே, எப்படிமா இவ்வளவு நல்ல மாப்பிள்ளையா பாத்திருக்க? என்னாச்சு இப்படி ஒரு கேள்வி கேக்குறா? அவன் கிறுக்கன்னு இவளுக்கு தெரிஞ்சு போச்சோ? சொல்லுமா. என்னடி, என்ன சொல்ற? நீ பார்த்த மாப்பிள்ளைய பத்தி சொல்லுமா. அவனுக்கு என்னடி, நல்லா படிச்சிருக்கான், நல்ல குணம், அதுக்கும் மேல நல்ல வசதி. இப்ப எதுக்கு அவனை பத்தி கேக்குற? அதோட சேர்த்து சொல்லுமா, அப்படியே குழந்தை குணம்னு. ஏமா மனநல பாதிக்கப்பட்டவங்கள போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுற? இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? சொல்லுமா, நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன்? நீ பிறந்ததே பாவம் தாண்டி, இதுல நீ என்ன பாவம் பண்ணேனா? அம்மா இங்க பாரு, அவன் கிறுக்கன் தான். கிறுக்கன்னா சைக்கோ மாதிரிலாம் கிடையாது,
திடீர்னு அவன் நினைச்சதெல்லாம் செய்ய, யாரையும் தொந்தரவு பண்ண அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். உனக்கு தலையில அடிபட்டதுல குழந்தை மாதிரி ஆயிட்டான், அவ்வளவுதான். வேற ஒன்றும் பிரச்சனை இல்ல. நீ என்ன சொல்றியோ அதை அவன் கேட்டுக்குவான். என்னடி இப்படிப்பட்ட பையனை உன் மகளுக்கு கட்டி வைக்கிறேன்னு உனக்கு கொஞ்சம் கூட கஷ்டமா இல்லையாமா? இதுல என்னடி கஷ்டம் இருக்கு? குடிக்கிறான், டெய்லி வந்து உன்னை அடிப்பான், கொடுமைப்படுத்துவான் அப்படின்னா கஷ்டப்பட வேண்டிதான். அவன் சொல்றத கேட்டு அவன் நாட்டுக்கு இருப்பான். இதுல என்னடி இருக்கு? நான் அவனை போய் ஒரு வேலைக்காரி மாதிரி பாத்துக்கணும். என்னம்மா நீ ஏண்டி அப்படி நினைக்கிற? அந்த வீட்டுக்கு மகாராணி நினைச்சிட்டு போ. புரியாதவங்களுக்கு புரிய வைக்கலாம். ஆனா நீ எல்லாம் தெரிஞ்சே காசுக்காக பண்ற பாத்தியா? உன்கிட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட். சக்தி அண்ணாட்ட சொல்லி இந்த கல்யாணத்தையே நிறுத்துறேன். சக்தி அண்ணா, அவன் அந்த எலும்பிய கூட்டிட்டு வெளியே போயிட்டாண்டி, வீட்டுல இல்ல. ஓ, அண்ணே வரட்டும். அண்ணன்ட்ட எல்லாத்தையும் சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன். அவன் கிட்ட மட்டும் நீ சொல்லு, உன்னை கொன்றுவேன். அம்மா, பிள்ளையாச்சேன்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன். அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். கல்யாண தேதியும் முடிவு பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம பிசினஸ் டீலிங்ல அவங்க சைன் பண்ணிட்டாங்க. இனி நீ ஏதாவது பண்ணி கல்யாணம் மட்டும் நின்னுச்சு, அந்த அசிங்கத்தை நான் ஏத்துக்க முடியாது. அதுக்கு உன்னை கொன்னுட்டு என் மவ செத்துட்டா கல்யாணம் நின்றுச்சின்னு சொல்லிடுவேன். அம்மா, உனக்கு உன் பொண்ணை விட வாக்கு, காசு, பணம், பிசினஸ் அதான் முக்கியம். ஆமாண்டி. சரிம்மா, இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு அந்த குடும்பத்துல போய் நான் வாழ்றதுக்கு நீ என்ன கொல்றது? நானே செத்துறேன். அப்புறம் நீ நிம்மதியா இரு. ஏய் நில்லடி. பார்க்கணும், உடனே ஒரு மாப்பிளைய பார்க்கணும். படிக்க வச்சா பொட்ட கழுதைக்கு திமிர் கூடி போச்சு. பிடிச்சிருக்கு, கட்டி வையான். சொந்தக்கார பயபடுங்க எல்லாத்தையும் சொல்லி வைக்கணும். பாக்கறேன், உடனே மாப்பிளைய பாக்குறேன். இது வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் காதுல வாங்க கூடாது. நான் செய்யறதான் கரெக்ட். நான் அதுபடிதான் செய்வேன். ஆரம்பிங்க. என்னடி என்ன பேசுற? நான் சொல்றத நீ கேட்க மாட்டியா? அதெல்லாம் கேட்க முடியாது. நீங்க என்னத்தனாலும் சொல்லுவீங்க, அதெல்லாம் கேட்க முடியும். ஏய் பூமாரி, பேசாம இருங்க. எந்த ஒரு விஷயம் கரெக்டா செய்யறதுல பாக்குறதுல இதுல பெரிய நீங்க சொல்றத நான் கேட்கணுமா? ஏய் என்னடி? என்னத்த? இல்ல என்னடி சவுண்ட் எல்லாம் ஓவரா இருக்கு? நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறோம், நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. ஏய் இங்க பாரு பூமாரி, நீ நான் சொல்றத கேட்க கூடாதுங்கறதுக்காகவே பண்ற. அதத்தான் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. நீங்க யோசிக்கிறது செய்யறது எதுவுமே சரி கிடையாது. அதனால பேசாம போங்க. நான் ஏன் இஷ்டப்படி தான் இருப்பேன். ஏய் என்னடி திமிரு? என் மகன் எவ்வளவு பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னமோ உன் இஷ்டத்துக்கு அகங்காரம் பிடிச்சு கத்திக்கிட்டு இருக்க. என்னடி அவன் சொல்றத கேட்க மாட்டே? எதுவுமே கேட்க மாட்டேன். என்னடி அப்படி உனக்கு? அவங்க செய்யற எதுவுமே சரி கிடையாது அத்தை. உங்களால யோசித்தோ இல்ல தெளிவாவோ எந்த முடிவும் எடுக்க முடியாது. யார பத்திரி அப்படி சொல்ற? என் பையனால எதுவும் யோசிக்க முடியாதா? தெளிவா முடிவு எடுக்க முடியாதா? ஆமா அத்தை. என்னடி என்ன தைரியத்துல ஆமான்னு சொல்ற? அவ்வளவு திமிர் கூடி போச்சா உனக்கு? என் புருஷனுக்கு அடுத்து என் மகன் தாண்டி எல்லாம். இப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து அவ்வளவு அழகா செய்வான். அவனோட ஒவ்வொரு யோசனையில செஞ்சதாண்டி எல்லாமே. ஏன் இந்த வீட்டை பாரு, எப்படி எந்த அளவுக்கு எவ்வளவு அழகா மாடலா வசதியா கட்டி இருக்குன்னு பாரு. இந்த வீடு கட்டி கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சு. அப்ப என் மகன் சின்ன பையன். அப்பவே அவ்வளவு யோசனை பண்ணி ஐடியா கொடுத்து அவனோட யோசனையில கட்டின வீடு இது. என் மகன் என்ன செஞ்சாலும் அது கரெக்டா இருக்கும், பெர்ஃபெக்ட்டா இருக்கும். உனக்கு என்னடி தெரியும் அவனை பத்தி? ஒழுங்கா அவன் சொல்றத கேளு பாத்துக்கோ. அப்படியெல்லாம் கேட்க முடியாது அத்தை. என்ன சும்மா ஏதாவது பேசணுங்கிறதுக்காக பேசாதீங்க. எல்லாம் தெரியும் வைக்கும்ட்டு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. சும்மா வாய்க்கு வந்தபடி ஏதாவது பேசாதீங்க. இவங்க அப்படிலாம் பேசுறாப்புல நம்ம நம்பிடுவோம் பாரு. பிள்ளைய பத்தி எப்படி வளர்த்துருக்காங்க பாரு. ஒரு கழுதையும் தெரியல, ஆனா வாய்க்கு மட்டும் யாருக்கும் குறையில்ல. ஏய் ஏய் என்னடி வாய்க்குள்ள புலம்புற? என் பிள்ளைய எனக்கு ஒழுங்கா வளர்க்க தெரியலையா? அடி என்ன நினைச்சு இப்படி பேசிட்டு இருக்க? உண்மை கசக்கதான் செய்யும். கசக்குமா? இனி நீ இந்த வீட்டுல இருக்காத. மகன் சொல்றது சரியில்லைங்கிற, நான் சரியா வளர்க்கலங்கிற. இப்படி பேசுற நீ இந்த வீட்டுக்குள்ள நீ ஒரு நிமிஷம் இருக்க கூடாது. கிளம்படி கிளம்படி, போடி வெளிய. நான் இதுக்கு போகணும்? என் மகனை பத்தி சரியா புரிஞ்சுக்காத நீ இந்த வீட்டுல இருக்கணும்னு அவசியமே இல்ல. அப்பனா சரி, நீங்களும் என் கூட வாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்தே வெளியே போவோம். என்னடி சொல்ற? நானும் உன் கூட சேர்ந்து வெளியே போகணுமா? ஆமா, நீங்களும் தானே உங்க மகன் என்ன செஞ்சாலும் சரி கிடையாது, அது வந்து உருப்படி இல்லைன்னு பேசுறீங்க. உருப்படி இல்லைன்னு நான் பேசுறேனா? ஆமாத்த, நீங்களும் அப்படிதான் நடந்துக்கிறீங்க. வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேணா வெளியே போவோம். என்னடி பேசுற? என் மகன் செய்யறது சொல்றது எதுவுமே உருப்படி இல்லைன்னு நான் சொன்னது கிடையாதுடி. என் மகன் என்ன செஞ்சாலும் அது கரெக்டா தான் இருக்கும். ஓ, அப்பனா ஹாசினிக்கு பார்த்த மாப்பிள்ள மட்டும் எப்படி தப்பா போச்சா? சொல்லுங்க சொல்லுங்க, அது மட்டும் எப்படி தப்பா போச்சு? அவன் ஒண்ணும் அவளுக்கு மாப்பிள்ள பார்க்கல. உங்க மகன் தான் பார்த்தாக. மாப்பிள்ளைய பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு விசாரிச்சுக்கிட்டு ஹாசினிட்ட சொன்ன பிறகுதான் அவ பிடிச்சிருக்குன்னே சொன்னா. அப்படி போற என் பொண்டாட்டி. எங்க அம்மா கேட்ட மருமக நீதான். அதெல்லாம் இல்ல,
பாத்தீங்களா, உங்களுக்கே உங்க மகன் மேல நம்பிக்கை இல்ல. இப்ப கூட இல்லைங்கிறீங்க பாத்தீங்களா? நீங்களே உங்க மகனை நம்பாதப்போ நான் எதுக்கு ஏன் புருஷனை நம்பணும்? அவங்க சொல்ற எதையும் நான் எதுக்கு கேட்கணும்? ஏய், இங்க பாருங்க, சும்மா என்ன அதை செய் இதை செய்யணும் உங்க இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. உங்க அம்மாவே உங்க பேச்ச கேட்க மாட்டேங்காங்க, நான் மட்டும் எப்படி கேட்பேன்? நீ நானும் ஏன் இஷ்டப்படிதான் செய்வேன், பாத்துக்கோங்க. ஏய் நிறுத்துடி. கேட்காதீங்க, யாருமே கேட்காதீங்க. இல்ல அவரார் இஷ்டப்படியே செய்யுங்க. இந்த வீட்ல நான் இருக்கிறதே வேஸ்ட். கண்காணாத இடத்துக்கு போயிடுறேன். மாமியா மருமகளும் நிம்மதியா சந்தோஷமா இருங்க. நீ எங்கடா போற? அருமையற்ற வீட்ல எருமை கூட இருக்காதுமா. நான் எப்படி அந்த வீட்ல இருப்பேன்? உனக்கு என்னடா அருமை போச்சு? என் தங்கச்சின்னு உரிமையா அவளுக்கு மாப்பிள்ள பார்த்தேன். நீங்க அதை ஏத்துக்கல. நீங்க ஏத்துக்கலன்னா என் பொண்டாட்டி. உங்க பேச்சுக்கு நான் என்ன மரியாதை கொடுக்கன்னு அவ கேக்குறா. எதுக்கு? என்னை பத்தி தெரியாத மரியாதை இல்லாத வீட்ல நான் எதுக்கு இருக்கணும்? இங்க 2 பேருமே சந்தோஷமா இருங்க. ராஜு பாரு என்ன ஆயிட் குடுக்குறாங்கன்னு. நமக்கு மேல நடிகனாதான் இருக்காங்க. என்னம்மா என்ன? படிக்கிற வயசுல அது எப்படா காதல் கல்யாணம்னு இதெல்லாம் அம்மாக்கு துப்பற பிடிக்காதுடா. தங்கச்சி எனக்கு எவ்வளவு பேச்சு பேசுறா தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணம் நாமா. நான் தான் அந்த பையன் உனக்கு சரியானவன் சொன்னேன். அதனாலதான் அவன் அந்த பையனை நம்பி உங்ககிட்ட இவ்வளவு பேச்சு பேசினது. நீங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல. விடுங்க. யாரும் என்னை பத்தி புரிஞ்சுக்கவும் வேண்டாம், தெரிஞ்சுக்கவும் வேண்டாம். நான் கிளம்புறேன். இந்த வீட்டை விட்டே கிளம்புறேன். என்னடா சும்மா வீட்டை விட்டு போறேங்கிற? நீ இல்லாம இந்த வீட்ல நாங்களா இருந்து என்னடா பண்ண போறோம்? பேச்ச கேட்காத இந்த வீட்ல நான் இருந்து என்ன பண்ண போறேன்? இப்ப என்னடா பண்ணணும்ங்கற? ஏன் தங்கச்சிங்கிற உரிமையில தான் அந்த மாப்பிளைய நான் பார்த்தேன். அந்த பையனுக்கே ஹாசினியா கட்டி கொடுக்க சரின்னு சொல்லுங்க. அவ எப்பயும் போல காலேஜ் போயிட்டு வரட்டும். இதெல்லாம் சரின்னா நானும் இருக்கிறேன். இல்லனா யோசிக்கவே மாட்டேன், கிளம்புறேன். உங்களால என் பொண்டாட்டிக்கும் என் மேல உள்ள மதிப்பே போச்சு. வேஸ்ட். நான் இனி இங்க இருக்கிறதே வேஸ்ட். என்னங்க சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் ஏத்துக்க முடியாது. நீங்க சொல்றதான் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டோம்ல. நீங்க இவ்வளவு தூரம் ஃபீல் பண்ணி பேசினா உடனே நாங்க சரின்றோமா? அத்தை சும்மா வாய்க்கு வந்ததா பேசுறாங்க. நீங்க எதுக்கும் சரின்றாதீங்க, அப்புறம் நீங்க தான் ஃபீல் பண்ணுவீங்க. என்னடி நான் எதுக்கு ஃபீல் பண்ணுவேன்? என் மகன் என்ன செஞ்சாலும் சரியா தான் இருக்கும். அதெல்லாம் சரியா இருக்காதத நம்பாதீங்க. உங்க சொல்ற எல்லாமே வேஸ்ட் தான். ஏய், என் மகன் சொல்றது வேஸ்ட் நீ எப்படி சொல்லலாம்? என் மகன் என்ன சொல்றானா அதுதான்டி சரி. அப்பனா ஹாசினிக்கு பார்த்த மாப்பிள்ள சரிங்கறீங்களா? சரிதாண்டி. சரியா? அப்பனா அந்த பையனுக்கே ஹாசினியை கட்டி கொடுத்துருவீங்களா? கொடுப்பேன்டி. உனக்கு என்ன செய்து? வேணாத்த, அவசரப்படாதீங்க. உங்க மகன் பேச்ச இப்ப கேட்டுட்டு பின்னாடி அவஸ்தைப்படுவீங்க. அவஸ்தைப்படுவேனா? என் மகன் பேச்ச கேட்டு என்னைக்கு நான் அவஸ்தைப்பட மாட்டேன். மகன் என்ன செஞ்சாலும் கரெக்டா தான் இருக்கும். ஏய் ராஜு, இந்த பையன் வீட்ல இருந்து வர சொல்றா. நம்ம ஹாசினிக்கு அவனையே பேசி முடிச்சிருவோம். எப்படி அத்தை வாயாலேயே சொல்ல வச்சேனா? சொல்லுடா, உடனே நம்ம வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வர சொல்லு. மா, உடனே எல்லாம் பார்க்க வர சொல்ல முடியாது. ஹாசினி இன்னும் 2 வருஷம் படிக்கணும். படிச்சு முடிச்ச பிறகுதான் கல்யாணம்லாம். 2 வருஷம்? ஆமா, பாப்பா ஒண்ணு இப்பவே கல்யாணம் பண்ணி வைலாம் சொல்லல. படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு தான் கல்யாணம்னு சொல்லிருக்கா. நானும் சரின்னு சொல்லிட்டேன். நீ எப்படி என் பேச்ச கேக்குறியா இல்ல? உன் பேச்ச கேட்காம எப்படா? வந்தவளுக்குலாம் திமிர் வச்சு போச்சு. என் மகன் பேச்சு உருப்படாததான். நீ உன் இஷ்டப்படி செய்டா. அம்மா எல்லாத்துக்கும் சரின்னு சொல்றேன். அப்பனா நாளை இருந்து ஹாசினியை காலேஜ் போக சொல்லிடவா? போ சொல்லுடா. அவதான் இன்னும் 2 வருஷம் நீ படிக்கணும்னு சொல்றேல. ஆமாமா, படிச்ச பிறகுதான் கல்யாணம். அதுல நான் கட் அண்ட் ரைட்டா இருக்கேன். அப்பனா என்ன, படிக்க போ சொல்லு. சரிமா. சூப்பர் அண்ணா, பூமாரி சூப்பர். நீ சொன்ன மாதிரி அம்மா வாயாலேயே சொல்ல வச்சிட்ட. ரொம்ப தேங்க்ஸ் பூமாரி. இங்க பாரு. சொல்லுங்க அத்தை. என் மகன் என்ன சொல்றானோ அதான் அந்த வீட்ல நடக்கும். நீயும் அதுபடி தான் நடக்கணும். புரிஞ்சதா? நீங்க சொன்னா சரிங்க அத்தை. அது போய் உள்ள போய் வேலை பாரு. சரிங்க அத்தை. எவ்வளவு திமிரு இவளுக்கு. நம்மகிட்டே நம்ம மகனை பத்தி வையறா. அம்மா விட்டுருவேன். இப்ப நான் பேசின பேச்சுல இனி நம்ம மகன் காலை சுத்தி நாய்க்குட்டி மாதிரி கிடப்பா. நடக்கணும். இவளதான் இவ இஷ்டத்துக்கு சுதந்திரமா விட்டாளா? யார்கிட்ட? புடிங்க உங்க பொண்டாட்டி அறிவு. அட அட, அறிவு கொழுந்துடி நீ. பரவாயில்ல, என் அம்மாவை இப்படி கூட சமாளிக்கலாமா? பூமாரி நினைச்சா எப்படி வேணாலும் சமாளிப்பா. ஓ சரிதாண்டி. என்னங்க? இல்ல, ஒரு பெரிய விஷயத்த சாதிச்சிட்ட. அதான் ஒரு சின்ன கிஃப்ட். உனக்கு பிடிக்கும்டி. பிடிக்கும் நான் சொல்லலையே. அதெல்லாம் பிடிக்கும். ஹாசினி, அவளை எதுக்குடி கூப்பிடுற? எல்லாம் ஓகேன்னு சொல்லணும்ல. அதுக்கு இதான் நேரமா? உங்களுக்கு இதான் இடமா? ஓ ஓகே ஓகே, வா போலாம் போலாம். கொன்றுவேன். ஆபீஸ்க்கு போங்க. ஏய் ஏடி. என்னங்க, இன்னைக்கு சாயங்காலம் ஆபீஸ் போயிட்டு வந்தானே, சாதனாவை கூட்டிட்டு எங்கேயாவது வெளியே போலாமா? எங்க போக? போலாங்க. அவ நேத்து நைட்டு நடந்ததுக்கே ரொம்ப பயந்துருப்பா. நம்ம எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போனா அவளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஆமாண்டி, நீ சொல்ற எல்லாத்தையும் நான் சரி சரின்னு கேக்குறேன். ஆனா நீ மட்டும் எதுவுமே கேட்காத. நான் என்ன கேட்கலையா? இப்ப என்ன கேட்டியா?
அது ஓகேவா? முத ஆபீஸ் போயிட்டு வாங்க. ஒரு கிஸ்ஸுக்கு எதுக்குடி ஆபீஸ் போயிட்டு வரணும் இப்பவே? ஏடி பூமாரி. அத்தை இதோ வாரேன். ஏய் என்னங்க? நான் கொடுக்க கூடாதுன்னு நீயே கொடுத்துட்டியா? வாரேண்டி அருமா பொண்டாட்டி. பார்த்து போயிட்டு வாங்க. ஈவினிங் கிளம்பிரு. சரிங்க. என்னங்க ஹாசினியவும் கூட்டிட்டு போலாம். அவ இதுக்கு வீட்ல தானே இருக்கா, கூட்டிட்டு போவோம். சரிம்மா, யார யார கிளப்பணுமோ கிளம்பி ரெடியா இருங்க, சாயங்காலம் வாரேன். சரிங்க. கண்ணுக்கொரு வண்ண கிளி, காதுக்கொரு காண குயில், நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி, நான் தானையா மாமா தவழும் தங்கச்செமிழான், பொங்கி பெருகும் சங்கத்தமிழான், முத்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம், யாரோடு இங்கே எனக்கு என்ன பேச்சு, நீதான். அப்படியெல்லாம் உன்னை சாகவும் விட்டுற மாட்டேன்டி. ஏமா இங்க பார், இத மட்டும் உன் அண்ணங்காரன்ட்டையோ இல்ல உங்க அப்பன்ட்டையோ யார்ட்டையா சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு ஏதாவது பிளான் பண்ண, அவ்வளவுதான், உன்னால அவங்களுக்கும் பிரச்சனை. என்ன சொல்ற? சொல்ல மாட்டேன்டி, செஞ்சு காமிப்பேன். உன்னால இந்த வீட்டுல பிரச்சனை வேண்டாம், யாருக்கும் பாதிப்பு வேண்டாம்னு நினைச்சேனா பைய மூடிட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ. இல்ல உன்னால என்ன பண்ண முடியும்? என்ன வேணாலும் பண்ண முடியும். இவ்வளவு நாள் பிடிக்குதோ பிடிக்கலையோ, இந்த குடும்பத்துக்கு தலைவியா ஒழுங்கா குடும்பத்தை வழி நடத்தி கொண்டு போய்கிட்டு இருக்க. பேச்ச நீ மீறின குடும்பமே ஒண்ணு இல்லாம போயிடும், பாத்துக்கோ. இந்த குடும்பத்தையே பாழாக்கி பழி பாவத்துக்கு ஆளாயிடாத. என்ன இல்லாத வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்து அடுப்படியிலையும் களத்து மட்டும் உட்காந்து கஷ்டப்படு. நான் சொல்றேன், அங்க போனேன்னா 4-5 தலைமுறைக்கு உட்காந்து திங்கலாம். உனக்கு அது வலிக்குதா? இங்க பாரு, இவ்வளவு தூரம் சொல்லியும் என் பேச்ச மீறி நீ ஏதாவது பண்ண, அப்புறம் என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். என் கல்யாணத்தை வச்சு நீ பிசினஸ் பண்ற பண்ணு, நல்லா இருந்துட்டு போ. நான் இத பத்தி யார்கிட்டயும் சொல்லல, கல்யாணத்தையும் நிறுத்தணும்னு நினைக்கல, நான் சாகவும் செய்யல. உன் இஷ்டப்படி என்ன வேணாலும் பண்ணு, என் தலையெழுத்து அவ்வளவுதான். ஓடி போ. வீட்டுக்கு வர்ற மகாலட்சுமி யாராவது வேணாம்பாங்களா? கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அம்மாவை பத்தி பெருமையா நினைப்ப. இப்படி ஒரு வீட்டுக்கு அம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காளே, நம்ம சந்தோஷமா இருக்கோன்னு அப்ப தெரியும்டி. என்னை பத்தியும் தெரியும், காசை பத்தியும் தெரியும். வாசுகி, நீ வேலைக்காரிடி. எவ்வளவு அழகா மாப்பு போட்டு தொடச்சிட்டோம். சுத்தம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். அடாடா, பல பலன் ஆக்கிட்டோம். இன்னும் அங்கிட்டு மாப்பு போடணும், இங்கிட்டு மாப்பு போடணும். ஆனாலும் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான வேலையா தான் இருக்கு. சரி ஓகே, என்ன பண்ண, நம்மள நம்பி இந்த தீரு இருக்கான், நாம தானே இதெல்லாம் செய்யணும். ரோஸ்மா என்ன பண்றாங்க? ஹாய், என்னங்க வந்துட்டீங்களா? பாத்தீங்களா உங்க பொண்டாட்டி பவர இத எப்படி பல பலன் ஆக்கிட்டேன்னு? அப்படியா? ஆமாங்க, எவ்வளவு அழகா மாப்பு போட்டுக்கேன் பாருங்க. மாப்பு போடுறது சரி, உட்காந்துட்டு என்ன பண்ற? நின்னுக்கிட்டு அழகா தொடச்சி எடுக்கணும். இங்க பாருங்க, உட்காந்துட்டு மாப்பு போட்டா என்ன? உங்களுக்கு வீடு சுத்தமா இருக்கா? அத மட்டும் பாருங்க. ஆமாமா, என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? பிரியாணியா? என்ன யாரும் பிரியாணி நினைப்பிலே இரு. வேற என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஐ கேக்கு. என்னங்க சூப்பர். கேட்காமலே வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஆமா. இவ்வளவு எனக்கா? ஆமா. தேங்க் யூ. சூப்பர்ங்க. டேஸ்ட் கொன்றுச்சு போங்க. திட்னியாடா? சாப்பிட மாத்திரம் எதுக்குடா திட்ற? பாரு உரப்பேறிடுச்சு. என்ன திட்ன? மாப்பு போட்டதை அப்படியே போட்டுட்டு வந்து சாப்பிட உட்காந்துட்டியேன்னு நினைச்சுதாமா பார்த்தேன். உனக்கு வர பேரும் நினைக்கல. எருமை, இனி நினைக்க கூட செய்யாத. அப்ப பாரு, சாப்பிட மொத்தலே வையிறது. வையெல்லாம் இல்லமா, நினைக்கதான் செஞ்சேன். இனி நினைக்க கூட செய்யாத. ஆமா, உனக்கு வேணுமா? கேட்கணும்னு நினைப்பாது வந்ததே. சொல்லுடா, வேணுமா? உனக்கு கொடுக்கணும்னு மனசு இருக்கா? இல்லையே, கேக் ரொம்ப நல்லா இருக்கு, நானே சாப்பிடட்டா? சாப்பிடு. கண்ணு எதுவும் வச்சிட மாட்டியே? கண்டிப்பா வைப்பேன். உனக்கு நைட்டு ஃபுல்லா வயிறு வலிக்கும். ஏய், கண்ணு வைப்பேன்னு சொன்னேன். பரவாயில்ல, நீ என்ன பண்ணாலும் இன்னைக்கு கேக் எனக்கு தான். தரமாட்டேன் போ. சரிதான். அப்பாடா, திரு சூப்பரா. தேங்க்யூடா வாங்கிட்டு வந்ததுக்கு. அப்புறம் இப்ப டெய்லி இப்படி எல்லாம் வாங்கிட்டு வர்றது சரி. நாளைக்கு நமக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா பாப்பாக்கு மட்டும் வாங்கிட்டு வரக்கூடாது, எனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வரணும், புரிஞ்சதா?
எனக்கு தனியா பாப்பாவுக்கு தனியா, ஓகேவா? சரிதான், சாப்பிடறத மட்டும் விடவே மாட்டேங்கிற. ஆமா. அப்புறங்க அங்க எங்க அம்மா வீட்ல இருக்கிற வரைக்கும் பார்த்து பார்த்து சாப்பிடுவேன், ஏன்னா வெயிட் போட்ட கூடாதுன்னு. இப்போ நீங்க எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்களா, கண்ட்ரோல் இல்லாம சாப்பிடுறேன். எங்க ஃபியூச்சர்ல ரொம்ப வெயிட் போட்டுவேனா? இப்படியே சாப்பிட்ட கண்டிப்பா வெயிட் போடுவ. ஐயோ. என் தலையெழுத்து அவ்வளவுதான், போக வேண்டிதான். போவ போவ. நீ மட்டும் நல்ல ஜிம் பாடியா இருக்க, நான் மட்டும் உருளைக்கிழங்கு மாதிரி உருண்டுட்டு போகவா? கண்டிப்பா இப்படியே சாப்பிட்டேனா உருண்டுட்டு தான் போகணும். ஏய், அப்பெல்லாம் வெயிட் போட மாட்டேன்டா. இரு நாளையில இருந்து காலையில நீ எக்ஸசைஸ் பண்ண மொத்தல நானும் உன் கூட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்றேன். கண்ணம்மா, அதுக்கு நீ சீக்கிரம் எழுந்துக்கணும். 8-9 மணி வரைக்கும் தூங்க கூடாது. சரிதான், காலையில நீ எழுந்த உடனே என்னை எழுப்பி விட்டுரு. உன் கூட சேர்ந்து நானும் ஒர்க் அவுட் பண்றேன். எத்தனை நாளைக்கு? டெய்லியும்டா. பார்க்கலாம். நாளைக்கே காலையில வேகமா எழுந்துக்கிறியான்னு பார்க்கலாம். அதெல்லாம் எழுந்து எப்படி தீயா வேலை பாக்குறேன்னு மட்டும் பாரு. பாக்குறேன். அப்புறம் நான் வெயிட் குறைக்கிறத பத்தி பேசுனனால நாளையில இருந்து எனக்கு வாங்கிட்டு வர தீமண்டத்தை கட் பண்ணிராத. எப்பயும் போல வாங்கிட்டு வா, ஒர்க் அவுட் பண்ணி உடம்ப குறைச்சிக்கிறேன். என்னங்க சிரிக்கிறீங்க? வாங்கிட்டு வருவீங்கல்ல? வாங்கிட்டு வரேன். சரி இப்ப என்ன தூக்குங்க. தூக்குங்க. எதுக்குமா? தூக்குங்க. என்னங்க தூக்குங்க. வாமா. திரு, இதே மாதிரி டெய்லி என்ன தூக்கு. என்னைக்காவது நான் வெயிட் கூடின மாதிரி இருந்தா உடனே சொல்லிரு. நான் வெயிட் பாக்குற மிஷினா? எனக்கு நீதான். சரிதான். வெயிட் கூடின மாதிரி இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட் பண்ணி வெயிட் குறைச்சிடலாம், ஓகேவா? சாப்பிடுறத குறைச்சாலே. டேய், சாப்பாட்டுல மட்டும் வஞ்சகம் பண்ண கூடாது, நல்லா வயிறார சாப்பிடணும். சரிதாமா. என்னடா அப்படி பாக்குற? இல்ல, வேலை பார்த்துட்டு வந்த புருஷனுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கூட மோந்து கொடுக்கல, என்ன வேணும் ஏது வேணும்னு கூட கேட்கல. ஆனாலும் என்ன தூக்க சொல்லிட்டு சாப்பாட்டுக்கு குறை இல்லாம பாத்துக்கோங்கிற பத்தியா? என் பொண்டாட்டி அங்க நிக்கிற. ரொம்ப அறிவிலங்க. ரொம்ப. சரி சொல்லு, உனக்கு என்ன வேணும்? டீயா, காஃபியா, ஜூஸா இல்ல தண்ணியா? கேக்குறதெல்லாம் ஓகே, எல்லாம் செய்ய தெரியுமா? அதெல்லாம் சூப்பரா செய்வேண்டா. எப்படி, உப்புமாவுக்கு உப்பு போட மறந்த மாதிரியா? பாத்தியா, அதெல்லாம் காலையிலயோட மறந்துடணும். இப்ப வந்து ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கணும், ஓகேவா? என்ன வேணும்னு சொல்லு. ஒரு லைட்டான காஃபி. கொஞ்ச நேரத்துல எப்படி போட்டு கொண்டு வரேன் பாரு. நீதானே என் நெஞ்சை தட்டும் சத்தம் அழகாய் உடைந்தேன், நீயே அர்த்தம். பொண்ணுங்க மட்டும் இந்த சமுதாயத்துல தனியா வாழ முடியாதா? இவ்வளவு சீப்பா நடந்துக்கிட்டாங்க. அந்த அண்ணா மட்டும் கரெக்ட் டயத்துக்கு வரலாட்டி எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இனி பயப்படக்கூடாது. இந்த மாதிரி ஆள்களுக்காக பயந்து நம்ம ரூம்குள்ளே இருக்க முடியுமா? இனி நம்ம பேக்ல பெப்பர் ஸ்ப்ரே, சில்லி ஸ்ப்ரே எல்லாத்தையும் வச்சுக்கணும். எவனாவது பின்னாடி வரட்டும், அப்புறம் இருக்கு. இன்னும் நம்ம வாழ்க்கை கொஞ்ச நாள் தான், அதை சந்தோஷமா வாழ்வான்னு பார்த்தா இப்படி எல்லாம் கஷ்டம் வருது. நம்ம கவலைப்படக்கூடாது. யாரா இருந்தான்னா ஒரு கை பார்த்தலாம், அவ்வளவுதான். நம்மளதான் யாருக்கும் பிடிக்கல, ஆனா நாம எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி நடந்துட்டு போக வேண்டியதான். எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம வாழ்க்கையை தியாகம் பண்ண வேண்டியதான்.